நீதிமன்றத்தை நாடினாரு. அவர் மீண்டும் கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு கேட்பது நியாயமான உங்க கட்சிகள் இப்ப ஓபிஎஸ் எல்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுப்புறீங்க. அவர் கட்சி ஒரே சொல்லுங்க. இது போன்ற கருத்துக்கள் நீங்கள் கேட்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். புரட்சித் தலைவரோட செல்வாக்கு மிக்கவர் யாராச்சும் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் புரட்சித் தலைவரோட செல்வாக்கு மிக்க தலைவர் யாரும் கிடையாது. எஸ் அவர்கள் புரட்சித் தலைவரை பார்த்து ஊழல் குற்றம் செய்திருக்கிறார் என்று ஆளுநரிடத்திலே குற்றம் சாட்டியதற்கு பிறகு கூட அவர் இல்லத்திற்கு சென்று வாருங்கள் அண்ணா, என்னை அரவணைத்து செல்லுங்கள், இயக்கத்தை காப்பாற்றுவதற்கென்று அழைத்து சென்றவர். ஆகவே இந்த கருத்தெல்லாம் நீங்களும் மனவிட்டு யாரோ சொன்னதை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட தலைமை தான் எங்கள் இடத்துல இருந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். காளிமுத்து என்ன விமர்சனம் செய்தார், வளர்மதி என்ன விமர்சனம் செய்தார், எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்துல பேசினார். அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா? அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டேன். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அப்பொழுது தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாகவும் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் அவர் பேசியிருந்தார். இதனையடுத்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள். குறிப்பாக நியூஸ் தமிழினுடைய நம்முடைய செய்தியாளர் தங்கமணி தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்ப துவங்கியிருந்தார். ஓபிஎஸ் தொடர்பான ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் தொடர்ந்து கேள்வி கணைகள் தொடுக்க ஆரம்பித்ததும் அங்கிருந்து சட்டென்று கிளம்பி சென்றார். இந்த நிலையில் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் வந்தாரு, அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை பத்திரிகையாளர்கள் கிட்ட சொன்னாரு. அதை தாண்டி செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தது ஏன்? நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் தரப்புல இருந்து முழுமையாக பதிலளிக்கப்பட்டதா? என்ன விவரம்? வணக்கம். அதாவது இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது பண்ணை வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ந்து அவர் தன்னுடைய காலத்தில் அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆகியவர்களை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி வந்த நிலையில் தற்போது நாம் அவரிடம் கேட்ட கேள்வியாக, நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்தீர்கள். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய கட்சி அலுவலகத்தை உடைத்திருக்கின்றார். தொடர்ந்து இரட்டைலை சம்பந்தமாக நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். எந்த விதத்தில் இவரை கட்சியில் எடுப்பதற்கு நியாயம் என்ற கேள்விக்குத்தான் அவர் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த 2 குறிப்புகளை மட்டும் கூறிவிட்டு தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிய நிலையில் அவர் அந்த இருக்கையை விட்டு தனது அறைக்கு சென்று விட்டார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பிற்கு செய்தியாளர்கள் கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்ட நிலையில எந்த ஒரு கேள்விக்கும் முதல் கேள்விக்கு மட்டும் பதிலளித்து விட்டு அவர் உடனடியாக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அதே சமயத்தில் தொடர்ந்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்பட்ட அந்த நியாயங்கள், தொடர்ந்து அன்றைய தினம் பேசப்பட்ட ஆடியோக்கள், தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லி வந்த செங்கோட்டையன் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். ஏன் செங்கோட்டையன் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்ற ஒரு காரணம், இவர்கள் வேற ஏதேனும் கேள்விகளை கேட்டு விடுவார்களா, அல்லது நேற்றைய தினம் பசுமொன்னில் நடைபெற்ற அந்த தேவர் ஜெயந்தில் நீங்கள் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகிய 3 நபர்களும் என்ன பேசினீர்கள் என்ற வேற ஏதேனும் கேள்விகள் கேட்பார்களா என்ற ஒரு காரணத்தினால் மட்டும்தான் அவர் தன்னுடைய அறைக்கு சென்றிருக்கிறார். அதே சமயத்தில் செங்கோட்டையனுக்கு பிறகு பெரியசாமியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, அதே சமயத்தில் அந்தியூரில் போட்டியிட்ட வேட்பாளருடைய மகள் ஆகிய இருவரும் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அவரை கட்சியிலிருந்து நீக்கியது மிகவும் வருத்தம் அடைகிறது. ஆனால் அவர் கடந்த தினங்களுக்கு முன்பு உங்களை கட்சியில் விட்டு நீக்கிவிட்டால் என்ன செய்வீர்கள், மகிழ்ச்சி தான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். ஆனால் தற்போது செய்தியாளர் சந்திப்புல என்னை கட்சியிலிருந்து நீக்கியது மிகவும் வேதனை அடைகிறது, நான் கண்ணீர் சிந்துகிறேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அதே சமயத்துல இவர் சொல்லபடி என்னை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு நான் சட்டப்பூர்வமாக செல்வேன், வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் இவர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் இவர் நீதிமன்றத்தை நாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. அதே சமயத்தில் அவர் குறிப்பிட்டபடி
சில முக்கிய பெயர் சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் 7 பேரை போய் நாங்கள் சந்தித்தோம், இபிஎஸ்ஐ சந்தித்தோம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. நம்ம இந்த கேள்வி முடிஞ்ச உடனே சரி நீங்க 7 பேரை சந்திச்சீங்க, அந்த 7 நபர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பிவிடுவோம் அப்படிங்கிறதுக்கோசரமும் அவர் வந்து தன்னுடைய அறைக்கு போயிருக்கலாம். அதே பட்சத்துல தாங்கள் வந்து கழகத்தை ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லி 2 மாதங்கள் ஆகுது. அந்த 2 மாதத்திலையும் பாத்தீங்கன்னா முக்கிய ஆதரவாளர்கள் யாருமே வரவில்லை. அப்படின்னா உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அருகில் இருக்கின்ற பவானிசாகருடைய சட்டமன்ற உறுப்பினராக வருபவர் பண்டாரி. அவர் வந்து செங்கோட்டையனுக்கு மிகவும் நெருக்கமானவர். அதே சமயத்தில் முக்கிய ஆதரவாளர்களில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பண்டாரியும் ஒருவர். ஆனால் பண்டாரியும் தற்பொழுது இவருக்கு ஆதரவாகவில்லை. அதே சமயத்தில் தனக்கு ஆதரவாக தற்போது செயலொட்டி இருக்கும் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் மட்டும்தான் தற்போது வரை செங்கோட்டையன் கூட இருக்கிறார்கள். 2 மாதங்கள் ஆகிறது. 2 மாதத்தில் தான் வந்து கட்சி ஒருங்கிணைப்பேன் என்று கூறிய செங்கோட்டையனுக்கு தற்போது வரை முக்கிய ஆதரவாளர்கள் யாருமே வரவில்லை.